அனைவருக்கும் வணக்கம். கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் இன்று வெளிவந்திருக்கிற ரிவால்வேர் ரீட்டா படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். பாண்டிச்சேரியில இந்த கதை நடக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ராதிகா தான் அவங்களோட அம்மா. ரெண்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ரெண்டு சிஸ்டர்ல ஒரு சிஸ்டரோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை கோலாகலமாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லா நடத்திட்டு இருக்காங்க. அப்போ சூப்பர் சுப்ராயன் குடிச்சிட்டு வழி தவறி, அதாவது வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியவர் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அங்க ஒரு கலவரம் பண்றாரு. அப்போ அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அங்க ஒரு டெத்து நடக்குது. அந்த டெத்து நடந்ததுக்கு அப்புறம் அதை மறைச்சிட்டு எப்படியெல்லாம் அவங்க அது தப்பிக்கிறாங்க அப்படின்றதான் ஒட்டுமொத்த கதையே. இந்த கதையில பாத்தீங்கன்னா ராதிகா சத்குமார் அவர்கள் சூப்பர்பா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கீர்த்தி சுரேஷ் அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதுல சுனில் அவர்கள் தான் வில்லனா பண்ணியிருக்காரு. சுனில் அவங்க அப்பா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டு வராங்க. அதுல பாண்டியன் சொல்லி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. இதுல ஒரு தலையை கொடுத்தா 5 கோடி அப்படின்ற ஒரு பேரெல்லாம் பேசப்படுகிறது. அப்போ அப்பா தேடிட்டு வரும்பொழுது அங்கேயும் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அப்பதான் ராதிகா அவர்கள் ஒரு சீன் இருக்கு. அந்த சீன்ல மாப்பிள்ளை சுடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா தேட்டரு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிக்குது. என்னடா ரிவால்வர் ரீட்டான் படம் வச்சுட்டு ஆக்ஷன் படமா இருக்குன்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே காமெடி சீன்லாம் வருது அப்படின்னு நம்ம நினைக்க தோணுதில்ல. ஆமாங்க, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரிவால்வர் ரீட்டா ஒரு பிளாக் காமெடி படம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு இந்த பிளாக் காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அவங்க கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா படத்தை நகர்த்தவே முடியல. அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஏன்னா இதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் நடக்குது. இதுல ஜான் விஜய் அவர்கள் போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா குரலை கொஞ்சம் மாற்றி நடிச்சிருக்காருங்க. எப்பயும் போல அவர் பண்ற பிளாக் காமெடி நமக்கு தெரியுமே, எல்லா படத்துலையும் பண்ணியிருக்காரு. அதே போல இந்த படத்துலையும் அவர் பிளாக் காமெடி பண்ணியிருக்காங்க. ரெட்டின் கிங்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஜான் விஜய் அவர்களை போல அவரும் பார்த்தீங்கன்னா குரலை மாற்றி சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரே மாதிரி நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காருங்க. அவர் நடிப்பு நமக்கு சலிச்சு போயிருது. இந்த ஒட்டுமொத்த படத்தையும் தூக்கிட்டு போனது ராதிகா சரத்குமார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அங்கங்க ராதிகா சரத்குமார் எமோஷனலையும் கனெக்ட் பண்றாங்க. காமெடியும் பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் நேர்த்தியா அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கு இந்த கேரக்டரைசேஷனை மெருகேற்றிருக்கலாம். அந்த கேரக்டரைசேஷனை இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் ரைட்டிங்லேயே அவங்க கோட்டை விட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேல நமக்கு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் சஸ்பென்ஸ் நிறைய இருக்கும். நம்ம எதிர்பார்த்து இந்த படத்தை பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஏன்னா இது ஒரு கிரைம் ஸ்டோரி தான். ஏன்னா ஓப்பனிங்லேயே ஒரு சம்பவம் நடந்தது, அதாவது ஒரு கொலை நடந்துருது. அதை பார்த்தீங்கன்னா எப்படி மறைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம சஸ்பென்ஸாக கொண்டு போனால் தானே இந்த மாதிரி படங்கள் நல்லா இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் போலவே பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் மறைச்சு வைக்கலாமா, அடுத்து காரில் வைக்கலாமா, இல்லை வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிடலாமா, இப்படின்ற ஒரு சம்பவங்கள் நடக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து சலிச்சு போன ஒரு விஷயங்களா இருக்கிறது. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா இருக்கு பார்த்தீங்களா, அங்கே சிசிடிவி கேமரா ஆய்வு பண்ணும்போது அது ரிப்பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மொபைலை ட்ராக் பண்ணுறதுக்கு முடியல. இந்த விஷயங்கள் எல்லாமே படத்துல லாஜிக் மிஸ்டேக் அந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் அவங்க சரி செஞ்சிருக்கலாம். ஏன்னா சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு கிரைம் ஸ்டோரியில நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா இந்த படத்துலயும் நிறைய சீன்களை வச்சிருக்காங்க. ஆனா இது எதையுமே சரிவர கொண்டு வரல. சரிவர டைரக்டர் சந்துரு பயன்படுத்தவே இல்லை. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா போரிங்காவே போகுது. அடுத்தடுத்த சீன்களை நம்ம யூகிக்க முடிகிறது. இதுல அந்த பிளாக் காமெடின்னு சொல்லி நம்மளை பயங்கர கடுப்பேத்தி ராதிகா சரத்குமார் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், படத்துல நம்ம சிரிக்கிறதுக்கு எங்கேயுமே இடமே இல்லை அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கு தாங்க அந்த பிளாக் காமெடி இருக்கு. இதுல கீர்த்தி சுரேஷ் சுனில் அவர்கள்ட்ட லென்த்தா ஒரு டயலாக் பேசுவாங்க. அந்த சீன் பாத்தீங்கன்னா ஒரே ஷாட்ல எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். சிங்கிள் ஷாட் தான். அது பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்க ஸ்கோர் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக அந்த சீன் இருந்துன்னு வச்சுங்களேன். சுனில் பாத்தீங்கன்னா அங்கங்க சில விஷயங்களை பண்றாரு. அவர் நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி நிறைய இடம் இருந்தும் தீனி போடவே இல்லைங்க. அவர் பாத்தீங்கன்னா முகத்தை மூடி அவர் கெட்டப்பெல்லாம் மாத்தி, முகத்தை மூடினா நீ கெட்டப்ப மாத்திட்டாங்க. அப்படிதான் இருக்குது அந்த படத்துல. ஏன்னா சுனில் தெலுங்குல ஒரு நல்ல நடிகர். அவரை சரிவர டைரக்டர் பயன்படுத்தவே இல்லை. கிரைம் படம்னா நமக்கு பயம் வரணுங்க. மெயினா அந்த பயம் எங்கேயுமே வரல. சரி, காமெடி தான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா காமெடியும் எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல. நம்ம சொன்ன மாதிரி ராதிகா சரத்குமார் தான் அங்கங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போறாங்க. இல்லை கீர்த்தி சுரேஷ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில நடிச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா யதார்த்தமான நடிப்பை கொண்டு போயிட்டாங்க. அவங்க தங்கச்சியா நடிச்ச 2 பேருமே ஓரளவுக்கு நடிச்சிருக்காங்க. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கேரக்டரை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆனா என்னன்னா டைரக்டர் தான் இந்த இடத்துல எங்கெல்லாம் பயமுறுத்தணுமோ, எங்கெல்லாம் காமெடி பிளாக் காமெடி ஒர்க் அவுட் பண்ணுமோ அதை சரியா பயன்படுத்தணும்னு சொல்லலாம். கேமராமேன் அவர் பங்கு நல்லாவே பண்ணிட்டு போயிட்டாரு.
எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் அங்கங்கே பட்டிட்டிங்க நீங்கள் பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக நல்லா இருந்திருக்கும். ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் சூப்பர் ஹீரோயின் வந்து அவர் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட் மாஸ்டர் இந்த அளவுக்கு கோமாளித்தனமா அவர பண்ண வச்சு, சரி அதுல வந்து ரிவெஞ்ச் ஏதாவது வந்து எடுப்பாங்க. ரிவெஞ்ச் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ரிவெஞ்ச்லாம் ஒண்ணுமே இல்லங்க. படத்துக்கு போனது நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ராதிகா சரத்குமார் பண்ண அந்த காமெடிக்காக நம்ம படத்த பார்த்தா திருப்தி இருக்கிறது. இல்லன்னா அந்த படத்த ஏன்டா வந்தோம் அப்படின்னு தான் தோணும். அப்போ ஒட்டுமொத்தமா அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து ஓரளவுக்கு வந்து காமெடியும் பார்த்தீங்கன்னா, கிரைமையும் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஓரளவு ஒப்பேத்திட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனா செகண்ட் ஹால்ஃப அவங்க வந்து ஒட்டுமொத்தமா கதைய சொதப்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, ஒரு முறை அந்த படத்த பார்க்கணும் அப்படின்னா, ராதிகா சரத்குமார் அவர்களுக்காக கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா அவங்க காமெடி வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க கேரக்டரைசேஷனும் நல்லா எழுதியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி அடுத்தடுத்த திரைவிமர்சனங்களை பார்க்கும் வரை மகிழ் சினிமாவுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மகிழ் சினிமா மகேஷின் அன்பு வணக்கம்.